இந்த விளையாட்டு நாம நினைச்ச மாதிரி சுவாரஸ்யமா இல்ல. அதனால நம்ம வேற விளையாட்டு விளையாடலாம். வாங்க, இந்த மொட்டை மண்டைங்களோட சேர்ந்து நாம இன்னைக்கு விளையாடலாம். நம்ம டார்கெட் அடைஞ்சு ரொம்ப நாள் ஆச்சுல்ல. ஹே ஜாலி. ஓகே, கெட் செட் ரெடி. 1 by 1. ஓகே, போய் தாக்குங்க. யாரும் வம்புக்கும் போறதில்ல, யாரும் தும்புக்கும் போறதில்ல. நாம வந்து நம்ம வேலை வந்து தான் இருக்கோம். என்ன மொட்டை காக்கெல்லாம் வந்து மேல ஹை பண்ணிட்டு போகுது. இதுக்கெல்லாம் ஒண்ணா சேர்ந்து மறுபடியும் நம்ம மேல படையெடுக்க ஆரம்பிச்சிருச்சு. சீக்கிரமா எஸ்கேப். மோட்டோ கூட்டமா ஒண்ணு சேர்ந்து எல்லாம் பறந்து வருதுங்க. மாட்டினா அவ்வளவுதான், எஸ் ஆயிடலாம் மோட்டோ. அப்படியே நில்லுங்க, இதெல்லாம் பெரிய பிரச்சனை ஆயிடும். எனக்கு கோவம் வந்துடும், ஜாக்கிரதை. ஓகே, இப்ப நாம அடுத்த கட்டத்துக்கு போகலாம். வாங்க, இப்ப தந்தூரி புறாக்கறிய சாப்பிடலாம். ஏய் மாமி, வாங்க வாங்க. டீ கடை மண்டையா ரொம்ப பசிக்குதுடா. ஓஹோ, பாவம் இந்த புறாவை அந்த காக்கா கூட்டெல்லாம் சேர்ந்து தாக்கி இருக்குன்னு நினைக்கிறேன். வீட்டுக்கு கூட்டிட்டு போய் மருந்து போட்டு விடலாம். வாடா பத்துலு, இங்க இருக்க வேண்டாம், சீக்கிரம் வந்து. மோட்டு பத்துலு, முதல்ல சமோசாவை சாப்பிட்டுட்டு போங்க. இல்லடா டீ கடை மண்டையா, இது பாவம் ரொம்ப அடிபட்டு இருக்கு. இதுக்கு உடனடியா வைத்தியம் பார்த்தாக்கணும். பத்துலு, சீக்கிரம் அந்த டாக்டர் பூசணிக்கா மண்டி எனக்கு ஃபோன் பண்ணி நம்ம வீட்டுக்கு வர சொல்லு. உனக்கு தான் மனுஷங்களோட பாஷை நல்லா பேச வரும், நீயே பேசு. அது எங்களோட இறை. ஒழுங்கு மரியாதையா அதை எங்க கிட்ட கொடுத்துரு. பாக்குறதுக்கு இத்தனை பேருக்கு இருந்துக்கடா, காப்பாத்துறதுக்கு என்ன மாதிரி ஒருத்தங்க இருக்க கூடாதா என்ன? நான் இந்த புறாவை உங்ககிட்ட தர மாட்டேன். நீ வீட்டுக்கு எப்படி போறேன்னு நாங்களும் பாக்குறோம். கொத்துன்னு கொத்தி உன் மொட்டை மண்டிய ஓட்ட மண்டிய ஆக்கிடுவோம் பாரு. வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதடா. ஏதாவது ஐடியா பண்றான். ஐடியா? டாக்டர் ஜட்கா சார், சீக்கிரமா எங்க வீட்டுக்கு வந்துருங்க. அடிபட்டு இருக்கிற இந்த புறாவை சீக்கிரமா காப்பாத்தி ஆகணும். சீக்கிரம் வீடு வந்துருச்சு, உள்ள வந்துரு. வெளியில போனா உள்ள வர வரைக்கும் உசுருக்கு உத்தரவாதம் இல்லையே. உங்களுக்கு என்னோட நன்றி, என்னோட மனமார்ந்த நன்றி. அதாவது தேங்க்யூ, நீங்க என் உயிரை காப்பாத்தி இருக்கீங்க. நீ ரொம்ப நல்லா தமிழ் பேசுறீங்க. நீ கூட நம்பிக்கை பேசலாம். நான் உனக்கு ஏதாவது வாய்ப்பு இருந்தா சொல்றேன். என்ன, நீ கவலையப்படாத. டாக்டர் பூசணிக்கா மண்டே வந்தோன்னு உனக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிடலாம். கொஞ்ச நேரத்துல டாக்டர் ஜட்கா சார் வந்துருவாரா செல்லம். உன்னை நாங்க ஆரோக்கியமா மாத்தி காட்டுறோம். அங்க பாருங்க, மோட்டு பத்ரோட ஃப்ரெண்ட் டாக்டர் ஜட்கா அந்த புறாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண வந்துகிட்டு இருக்காங்க. விடக்கூடாது, அட்டாக். அட மோட்டு, என் உயிர் நண்பா, உடன் பிற சகோதரா, இங்க என்னப்பா பிரச்சனை? இங்க பாடுறா மண்டையா, பாவம் இந்த புறா காக்கா கூட்டெல்லாம் ஒன்னா சேர்ந்து இத கொத்தி இப்படி காயப்படுத்திருச்சு. அட, இத கொஞ்சம் சாப்பிடு, நீ சரியாயிடுவ. இத பத்தியா, இது இன்ஜுரி ரெக்கவரி கேஜெட். ராத்திரி முழுக்க இந்த ரே இவனோட உடம்புக்குள்ள போச்சுன்னா இவன் சுத்தமா சரியாயிடுவான். சரி கஜ கஜா, இப்ப நாம வீட்டுக்கு கிளம்பலாம், வா. கஜா, நான் வெளியே வந்தாலே அந்த காக்கா கூட்டம் இருக்குல்ல, அது என்ன சுத்திட்டு வந்தோம். என் அழகான ஆட்சியில குத்தி எடுக்குதையா, நான் வர மாட்டேன். டாக்டர் ஜட்கா சார், இன்னும் கொஞ்ச நேரத்துல இருட்டி போயிடும். எல்லா காக்காவும் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு கிளம்பிடும். அதுக்கப்புறம் நாம ரெஸ்ட் எடுத்துடலாம். என்ன நான் சொல்றது? என்ன மியூசிக்? இந்த காக்கா கூட்டெல்லாம் சேர்ந்து எனக்கு இரவு விருந்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் வசமா இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டேன். என்ன சமைச்சு சாப்பிடுறதுக்காக தான் இப்ப அவங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நான் என்ன பண்றது? எனக்கு ரொம்ப பயமா இருக்கே. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமி. கவலைப்படாத, நீ எங்க பக்கத்துல இருக்கிற வரைக்கும் உன் விக்கெட்டை இழக்கவே மாட்டேன். அம்பையருங்க நாங்க இருக்கோம்.
கஜா கஜா கபகா. அம்மா. அட இது என்னப்பா டாக்டர் ஜட்கா சார், நீங்க அப்படி என்னத்தை தான் கழுத்துல மாட்டி விட்டீங்க? இப்படி செட்டு போட்ட புறா மாதிரி ஆயிட்டான். சரி இப்போ நான் கேஜெட்டை கழட்டிடுறேன் இவன் மறுபடியும் நார்மல் ஆயிடுவான் வேண்டாம், இவன் கொஞ்ச காலத்துக்கு இப்படியே இருந்துட்டு போகட்டும். அப்பதான் இவனை பார்த்தா அவங்களுக்கெல்லாம் ஒரு உதறல் எடுத்து ஓட ஆரம்பிச்சிருவாங்க. ஆமா நண்பா, இனிமே நீ யாருக்கும் பயப்படவே தேவையில்லை. ஏன்னா இப்ப இருக்கிற சூழ்நிலையில உன்னை பார்த்தாங்கன்னா தான் அந்த காக்கா கூட்டம் பயந்து ஓடி போயிடும். நீ தைரியம் இருந்தா வெளியே போய் பாரு, உன்னை பார்த்தா அதுக்கு பயந்து ஓடும். சரி நீங்க சொல்றதுனால நான் போறேன். ஏய், இவ்ளோ பெரிய புறாவா? இன்னைக்கு அப்ப செம்ம பார்ட்டி இருக்கு நம்ம எல்லாருக்கும். கண்ணுகளா, எல்லாரும் தயாரா இருக்கீங்களா? இல்ல என்ன விட்டுருங்க. மோட்டு என்ன காப்பாத்து, மோட்டு பத்துலு என்ன காப்பாத்துங்க. அந்த பாவி ஐயம்மா அட கடவுளை, இங்க என்ன நடந்தது? என்னமோ ஒண்ணு பெருசா வந்தது, ஒண்ணுமே புரியலையே. ஆமா எம்மா, இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? என்னப்பா நீ பறக்க வேண்டியது தானே, அதை விட்டுட்டு கோழி மாதிரி அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்க. எனக்கு பயமா இருக்கு, பறக்கிறதுக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் ரொம்ப பயந்ததுனால பறக்கிறதுக்கே மறந்துட்டேன். இவ்வளவு பெரியவனா வளர்ந்ததுக்கு அப்புறமா உன் மனசுக்குள்ள ஏன்டா பீதி வருது? நாங்க தான் இருக்கோம்ல பக்கத்துல, வீட்ல கொண்டு போய் டிராப் பண்ணிட்டு வந்துடலாம் மட்டும். சீக்கிரமா பறந்து போனா உன்னால முடியும், உன்னால் முடியும் தம்பி, எதையும் சாதிக்க முடியும். அந்த காக்கா கூட்டம் என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஆஹா, வந்துருச்சா? நாம இவன்களை சும்மா விடக்கூடாது. எல்லாரும் படையெடுத்து வாங்க. டேய், ஒத்துமையா இருங்கடா. அதுக்காக இப்படி ஒரு புறாவை விரட்டுறதெல்லாம் ஒத்துமை கிடையாதுடா. தைரியத்தை கைவிடக் கூடாது. அவங்க எல்லாரும் பின்னாடி வந்துகிட்டே இருக்காங்க. இப்ப நான் என்ன பண்றது? எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. தைரியத்தை மட்டும் கைவிட்டுறாத. நீ பறந்துகிட்டே இரு, மத்தத நாங்க பாத்துக்கிறோம். அட கடவுளே, என்னோட பைக் புறாவா எப்படி மாறிச்சு? அம்மா அட கடவுளே, இது எப்படி நடக்குது? முதல்ல பைக் புறாவா மாறிச்சு, அப்புறம் மறுபடியும் பைக்கா மாறிடுச்சு. எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. உடனே டாக்டரை போய் பார்க்கணும். டாக்டர் அப்படித்தான் உள்ள போயிடு. நம்மள தொங்கல்ல விட்டாங்களே. என்னடா புறாவுக்கு ஆபரேஷனா? நீ இந்த அளவுக்கு கொலையா இருப்பேன் நான் நினைச்சு கூட பார்க்கல. பயிர் காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாதுதான். ஆனா அதுக்காக இப்படி எல்லாம் இந்த மாதிரி பண்ணக்கூடாது. பத்திரம் ஏதாவது ஐடியா பண்ணுடா. ஐடியா? ஒருவேளை இப்ப இவனுக்கு கோபம் வந்துருச்சுன்னு வச்சுக்க மாட்டோம், அந்த காக்கா இவங்களெல்லாம் அடிச்சு துரத்தி துவசம் பண்ணிடுவான். அட பிரச்சனை இல்லப்பா, அந்த கேஜெட்ல இருக்கிற ரெட் பட்டன் அமுக்குனா அவனுக்கு ரொம்ப கோவம் வந்துரும். ஓகே, நான் அப்படியே பண்றேன். இதோ பிரஸ் பண்ணிட்டேன். இனிமே நீ தைரியமா வெளியே போலாம். அந்த காக்கா கூட்டம் உனக்கு ஏதாவது பண்ணிச்சனா உனக்கு பயங்கர கோவம் வரும். அந்த கோவத்துல அதுங்களுக்கு என்ன வேணாலும் பண்ணு. சீக்கிரமா வெளியே போ, மத்தத நான் பாத்துக்கிறேன். இல்ல நான் வெளியே போக மாட்டேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, போக மாட்டேன். என்ன இப்படி பேசுறா? மரியாதை வெளியே போ, வெளியே போ. சொன்னா கேளு. போயிட்டு வா. அட, அவனுக்கு கோவம் இப்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. அப்படியேதான், அப்படியே தள்ளிக்கிட்டே இருங்க. என்னடா அப்படிதான். முறைக்குது நம்மளையே? விடு விடுன்றல, என்ன விடுன்னு சொல்றேன்ல, விடு. உங்ககிட்ட தானே பேசுனேன், விட மாட்டீங்களா? ஏன் இப்படி பண்றீங்க? தள்ளி போங்க. கோவத்தை நம்ம மேல காமிச்சான். ஓ, ரிவெஞ்ச் ரிட்டர்ன் ஆயிடுச்சுடா. என்னடா கேரம் போர்டுல அடிக்கிற மாதிரி அடிக்கிறான், மூளைக்கு மூளைக்கு. டேய் டேய் டேய். அம்மா. என்னடா கடைசியில் நம்மளே பறக்க விட்டான். அம்மா. வாங்க நண்பர்களே, மோட்டு பத்துலுக்கு நல்ல பாடத்தை நம்ம கத்து கொடுக்கலாம். இனி அவங்க நம்மளை எந்த ஜென்மத்தில் எதிர்த்து எந்த வேலை செய்யக்கூடாது. வாங்க அட்டாக்க. பத்துலு காப்பாத்துறா. No, no, no.
நண்பர்களை இந்த காக்கா கூட்டம் கஷ்டப்படுத்துதா? என்னோட நண்பர்களையா? எனக்கு கோவம் வந்தா அவங்கள உண்டில்லன்னு பண்ணிருவேன். ஏய் நிறுத்துங்க. என் நண்பர்கள் கிட்டயே நீங்க சீண்டி பாக்குறீங்களா? இப்ப எனக்கு வர ஆத்திரத்துக்கு என் மண்டையே வெடிச்சிரும் போல இருக்கே. இப்ப நான் அடிக்கிற அடியில இந்த காக்கா கூட்டம்லாம் இருக்கிற இடம் தெரியாம பறந்து போக போகுது. இப்ப நான் அடிக்க போற அடி சாதாரண அடி இல்ல, அதிரடி, சரவெடி. பாரு, ஏன் எதிர்க்கவே என் நண்பர்களை சீண்டி பாக்குறீங்களா? இப்ப பாருங்க என்ன பண்றேன்னு. ஓடுங்க ஓடுங்க, அவன் கோவக்காரனா இருக்கா, அடிக்கிறான், ஓடுங்க துப்பா, ஓடுங்க. ஆஹா, உன்னை இப்படி கோவமா பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உனக்குள்ள இருந்த பயம் போயிடுச்சு பாத்தியா? உங்களை மாதிரி நல்ல நண்பர்கள் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வமான விஷயம். அந்த காக்கா கூட்டம் உங்களை துன்புறுத்துறத பார்த்ததும் எனக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. எனக்காக நீங்க செஞ்ச இந்த உதவிக்காக நான் என்ன கைமாறு செய்ய போறேனே தெரியல. அதாவது நான் உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டு இருக்கேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அட இப்ப எல்லாமே பழையபடி திரும்பிருச்சுல்ல. இப்ப என் கேஜெட்டை நான் கழட்டி எடுத்துக்கிறேன். உங்க எல்லாருக்கும் நான் மறுபடியும் என் மனசார நன்றி சொல்லிக்கிறேன். மோட்டு பத்துலு மாதிரி நல்ல நண்பர்கள் எல்லாருக்கும் கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும். டாடா, பை பை. டாடா.